எல்னினோ அப்படின்றது பொதுவாக என்னன்னா பசிபிக் கடலோட வெப்பநிலை 2015 வந்திருக்கு, 1997 வந்திருக்கு, 1982 வந்திருக்கு. சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் நம்ம இந்தியா, பர்டிகுலராக நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஹியூஜ் டெஃபிசிட்னு நம்ம சொல்லலாம். தாவேகா அரசிலிருந்து யாருங்களை அப்ரோச் பண்ணாங்க, முதல்வர் அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அழைப்பு எதுவும் உங்களுக்கு வந்ததா? இப்போ வந்து நமக்கு முழு கொள்ளளவு போது பார்த்தீங்கன்னா 94 TMC நம்மளோட மேட்டூரோட கொள்ளளவு, அது கெப்பாசிட்டி. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 36 TMC தான் நமக்கு இருக்குது. தமிழ்நாட்டிற்கான மழை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருடம் தமிழ்நாட்டிற்கான மழையோ இல்லை சென்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு? தென்மேற்கு பருவமழை மிக மிக குறைவாக தான் இருக்க போகுது. இப்போ அடுத்த 2-3 நாட்கள் இருக்கிற இந்த ஸ்பெல்லுக்கு அப்புறம் நம்ம கிரேட் ஃபெமைன் கம்ப்ளீட்டாகவே மான்சூன் ஃபெயிலியர் ஆகி எல்லா இடத்துலையுமே வந்து வறட்சி வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய மக்கள் 150 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு எல்னினோ ஈவெண்ட் வந்ததே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மாடல்ஸ் வந்து. இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர் மிக முக்கியமான ஒரு நபர். தமிழ்நாட்டில் மழை, வெயில், புயல் எது வந்தாலும் நம்ம யங்ஸ்டர்ஸ் நியூஸ் சேனல் பார்க்குறோமோ இல்லையோ, கண்டிப்பாக இவரோட சோஷியல் மீடியா பேஜில் வரக்கூடிய அந்த ரெட் தக்காளி சார் ஆன் தி வே அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் பார்த்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே ஒரு கெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்க. சூப்பர் எல்னினோ அட்வைசரி கமிட்டியில் நீங்களும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மெம்பராக அவங்கள அந்த இதில் ஆட் பண்ணியிருக்காங்க சார். எப்படி இருக்குது சார் இந்த ஒரு நியமனம்? என்ன சொல்லலாம், ஒரு ஆனர்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா இருக்கிறவங்க மற்ற எல்லாருமே ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் நமக்கு என்ன அந்த குழுவுக்கு வந்து கமிட்டியில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பர்சனல் கெப்பாசிட்டி ஆஸ் வெல் அஸ் அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் நாங்கள் ஸ்டடி பண்ணதில் என்னென்னா அந்த குழுவுக்கு வந்து எல்னினோ சார்பாக என்ன டேட்டாஸ் அண்ட் சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கவர்மெண்ட் எதிர்பார்க்குற மெயின் அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வல்னரபிள் ஏரியாஸ், இங்கே வந்து எல்னினோ பாதிப்பு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி. ஸோ அதை தான் ஒரு ஃபோக்கஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அது அந்த கமிட்டிக்கு வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு பர்டிகுலராக மக்களுக்கு இது பயனுள்ளதாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே சார். அதே போல் இந்த மழை சார்ந்த அப்டேட்டுகள், மழை சார்ந்த அந்த விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் சார். பட் இந்த சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது சார்? வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், வறட்சி ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, தண்ணீர் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு கூட ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? ஸோ இப்போ நம்ம ஜூன் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப கடுமையான ஒரு ஜூன் தான் ஆரம்பித்ததை பார்த்தோம் இந்தியா முழுக்கதுமே சரி. பட் இந்த ஜூலை ஆரம்பிக்கும் போதே என்னன்னா பர்டிகுலராக இந்த சென்ட்ரல் இந்தியா அந்த மான்சூன் கோர்சீரன்னு சொல்லுவோம் நம்ம. ஒடிசாலேருந்து அப்படியே நீங்கள் எடுத்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, அப்படியே அந்த குஜராத் பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து நல்ல மழை இப்போ கிடைச்சிது. ஒரு எக்ஸஸ், இதுக்கு நம்ம நல்ல ஒரு எக்ஸஸ் கிடச்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் நம்ம இந்தியா, பர்டிகுலராக நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தென்னிந்திய ஸ்டேட்ஸ் பார்த்திங்கனாலே இன்னும் ஒரு டெஃபிசிட்லேயே நம்ம இருக்கிறோம். ஹியூஜ் டெஃபிசிட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜூன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நமக்கே தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் எப்பயுமே ஒரு வால்பாறை போன்ற பகுதியில் வந்து 1000 மில்லிமீட்டருக்கு மேலே நமக்கு மழை கிடைக்கும். நீலகிரியில் சில பகுதிகளில் அது மாதிரி 1000 மில்லிமீட்டர் ஆவரேஜ், நான் சராசரி சொல்கிறது. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% தான் அங்கே அந்த ரெயினே கிடச்சிருக்கிறத பார்க்குறோம். 300 மில்லிமீட்டர். சென்னையிலே சில பகுதியில் 150-200 மில்லிமீட்டர் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி இது வறண்ட பகுதியில் கிடைக்கிற என்ன மழையோ அந்த அளவுக்கு தான் ஒரு குறைவான மழை நம்ம ஜூனில் கிடச்சதை பார்த்தோம். ஸோ அந்த ஜூலை வந்து அதுக்கு அந்த டெஃபிசிட்டை தாண்டி நமக்கு இன்னும் மழை பெய்யவில்லை. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் அடுத்த 2-3 நாட்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்பில் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் மேட்டூர் ஃபில் ஆகுமா, சான்சஸ் ரொம்ப 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 கம்மி தான் நம்ம சொல்லணும். 100 அடி தொட்டாலே நான் வந்து சந்தோஷப்படுவேன். இப்போ வந்து நமக்கு முழு கொள்ளளவு போது பார்த்திங்கன்னா 94 TMC நம்மளோட மேட்டூரோட கொள்ளளவு, அது கெப்பாசிட்டி. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 36 TMC தான் நமக்கு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து குடிநீருக்காக நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து ப்ரையாரிட்டிக்காக நம்ம வச்சுட்ருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது மேட்டூர் மட்டுமா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்க பவானி சாகர் நம்ம செகண்ட் பிக்கஸ்ட் டேங்க், அங்கேயும் அதே மாதிரி தான். வால்பாறையில் உள்ள நீர்த்தேக்கங்கள், நீலகிரியில் உள்ள நீர்த்தேக்கங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைவான மழை கிடைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப 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 வருஷம் கழிச்சு நான் ரொம்ப குறைவான மழை இங்கெல்லாம் பெய்யறதை நம்ம எல்லாமே எல்னினோ அப்படிங்கிற ஒரு காரணம். எல்னினோ ஆண்டுகளில் பொதுவாகவே நமக்கு 2023 இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், எல்லா ஆண்டுகளுமே நம்ம குறைவான மழை
இதே பகுதிகளில் குறைவான மழை கிடைத்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்னினோவுக்கும் அந்த காவேரி கேட்ச்மெண்ட் பர்டிகுலராக கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் எப்பயுமே குறைவான மழை நம்ம கிடைச்சிருக்கிறத பார்க்குறோம். ஓகே சார், இந்த அட்வைசரி கமிட்டிலேயே நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கீங்க சார். தாவேகா அரசுலேருந்து யார் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? முதல்வர் அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அழைப்பு எதுவும் உங்களுக்கு வந்ததா? எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி உங்களுக்கு? இல்லை, நான் ஏற்கனவே அரசாங்கத்தில் இருந்து நிறைய அவங்களுக்கு அரசுக்கான குடிநீர் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் 20 years நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் அது வெதர்மேன் கெப்பாசிட்டியை விட நம்ம அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் தான் அதில் வந்து நமக்கு வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுமே போத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க் ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட். ஸோ அந்த கெப்பாசிட்டியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி வி ஆர் க்ளோஸ்லி கோஆர்டினேட்டிங். அவங்களோட நம்ம ஒரு க்ளோஸ் கோஆர்டினேஷனில் நிறைய விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அவங்களுக்கும் நம்ம வந்து சொல்கிறது, அதிகாரிகளுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து எப்படி வந்து மாடல் பார்க்கணுன்றதே அவங்களுக்கு ஒரு ஜிஎஃப்எஸ்ஸா இசிஎம்எஃப்னா என்ன, எப்படி மழை பெய்யுது, என்ன மாதிரி வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் இப்போ வந்து தமிழ்நாடுல உள்ள அதிகாரிகள்லாம் பர்டிகுலர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேர் வெரி வெதர் வைஸ் ஸ்மார்ட்னு தான் நம்ம சொல்லணும். மற்ற மாநிலங்களோட இங்கே அவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த மாதிரி மழை வந்து ரெட் அலர்ட் கொடுத்தா அதை எப்படி பார்க்கணும், அதை எப்படி டீகோட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்கு. ஆமாம், மேனேஜ்மெண்ட் சைடில் ஓரளவுக்கு அந்த பியூரோக்ரஸி லெவலில் தேர் ஆல் வெரி ஃபெமிலியர். இப்படி தான் மழை பெய்யும், இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க வெரி ஃபெமிலியராக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ வெதர் வைஸ் அவங்க வந்து நல்லாவே பிளாகர்ஸ் வந்துட்டாங்கன்றதுனால கிடையாது, பட் ஸ்டில் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போட்டு அப்பப்போ சில பேருக்கு அது ரொம்ப கற்றுக்கிட்டு கரெக்டாக அவங்க வந்து லேர்ன் பண்ணணும். அந்த மாதிரி பார்க்கும்போது பியூரோக்ரஸி லெவலில் நம்ம நிஜமாலே வெதர் வைஸ் ஸ்மார்ட்டாக இருக்கிறோம். ஸோ எல்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் அப்ரோச்லாம் பண்ணல உண்மையாக சொல்லணும்னா. ஸோ என்னால் முடிஞ்ச மேபி தகுதியுள்ளனா இருக்கிறேன்னு நினச்சி போட்டிருக்கலாம், எனக்கு தெரியல என்ன ரீசன். நான் வந்து போடுங்கன்னு நான் சொல்லலை. ஓகே, என்னால் முடிஞ்ச என்ன அதுக்கு எங்களுக்கு எல்லாமே வெதர் நியூஸ் பார்க்குறோமா, ரமணன் சாருக்கு அடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் தேடுறதுனா தமிழ்நாடு வெதர்மேன் அந்த ஐடியில் தான் நம்ம போய் பார்ப்போம். ரெட் தக்காளி சார் கம்மிங், சக்கரம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு, டமால் டுமில் ஆன் தி வே. ஸோ லைக் ஒரு வெதர் வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குற ஒரு வெதர், புயல் இந்த மாதிரி வருதுனாலும் நீங்க கொடுக்குற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஓ வெதர் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம் போல, முன்னாடியே வந்தா பயப்படாம நம்ம ப்ரிகாஷனா இருக்கலாம் போல, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க கன்வே பண்ணிருக்கீங்க. சோஷியல் மீடியாவோட அட்டாச்மெண்ட் உங்களுக்கு எப்படி சார் இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்? மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு பார்த்தீங்களா, மக்களுக்கு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, லைக் வேணுன்னா என்ன பயமா என்ன வரை நான் கூட போடலாம், அசுரன் வரான் அழிக்க போறான் இப்படிலாம் போட நிறைய ரீச் போகும், பயங்கரமாக நாளைக்கு முடிக்கிறோம் சென்னை தாங்குமா சென்னை இப்படிலாம் நானும் எடிங் போட்டால் நல்லா இன்னுமே நல்லா எனக்கு ரீச் வரும், சந்தோஷம். பட் தட் இஸ் நாட் த அப்ஜெக்டிவ். நம்ம என்றைக்குமே மக்கள் பார்க்கும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, இவர் சொல்கிறது ஓகே இவர் ஏதோ அடிச்சு விட்றாரு முக்கால்வாசி. ஸோ இயற்கைன்றது வந்து நம்ம இன்னும் 100% கிடையாது. பல 70% டைம் நம்ம சொல்லலாம், 30% ஆஃப் சைட் நான் சொல்கிறது இருக்கான். பட் நம்ம வந்து மக்களுக்கு வந்து அந்த முக்கியமான நாட்கள், இந்த ரெட் தக்காளி மாதிரி மழையெல்லாம் சும்மா ஜாலி, ஓகே இன்னைக்கு மழை வருது அவங்க டிராவல் அந்த மாதிரி தான், இதெல்லாம் ஜென்ரல். பட் நம்ம சீரியஸான ஒரு புயல் வரும்போதோ பெரும் வெள்ளம் மழை வரும்போதோ நிஜமாலே வந்து அவங்களுக்கு இந்த மழை இப்படின்னு தொடரும், இன்னும் அடுத்து 6 மணி நேரம் இருக்கும், நாளைக்கு காலையில வரைக்கும் மழை பெய்யும், இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கொடுக்கும்போது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இது ஒரு சீரியஸ் ரெயினாக போயிட்டு இருக்கு, இது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ அந்த அவங்களுக்கு வந்து அந்த மலையோட கியூரியாசிட்டி, நம்ம அந்த வரைபடம்லாம் போட்டு ஓகே புயல் இங்க மையம் கொண்டிருக்கு, இடையில நீங்க அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணிருந்தீங்க புயல் எப்படி உருவாகுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சில பேருக்கு வந்து அந்த கியூரியாசிட்டியில அவங்க வந்து லேர்ன் பண்ணணுன்றது அவங்களே வந்து சார் இருட்டிட்டு வருது இப்போ மழை பெய்யுமா இல்லையா அப்படின்றதுலாம். ஸோ 2015 அப்புறமே மக்களோட பேட்டர்ன் வந்து மாறிடுச்சு. முன்னெல்லாம் வந்து நம்ம எங்கள் அப்பாலாம் கூட வந்து நல்ல நேரம் இருக்கு அப்பாரு வெளில போகணும் எங்கள் அப்பாலாம் கூட சொல்லுவார். இப்போ வந்து நம்ம வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரெய்னி சீசனில் பர்டிகுலராக வந்து ஓகே நம்ம எதாவது பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெதரும் இம்பார்ட்டண்டான இது நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நல்லாவே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னைக்கு ஒவ்வொரு வருடம் டிசம்பரும் ஒரு பெரிய மழையை கொடுக்குறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடிக்கடி சென்னையிலேயே மழை பெய்யறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிற்கான மழை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த வருடம் தமிழ்நாட்டிற்கான மழையோ இல்லை சென்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு அதிக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? தென்மேற்கு பருவமழையில் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி குறைவான மழை தான். ஸோ நமக்கு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 920 மில்லிமீட்டர்ஸ் 920 மில்லிமீட்டர் வந்து மழை நமக்கு பதிவாகிறத பார்க்குறோம். அதில் கிட்டத்தட்ட 35% நம்ம பார்த்திங்கன்னா 330 மில்லிமீட்டர் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழையில் வருது. 450 அதாவது கிட்டத்தட்ட பாதி 50% ஆஃப் த ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில் வருது. பட்
இந்த வடகிழக்கு பருவமழை வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் சில பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நமக்கு வந்து இந்த கோயம்புத்தூர், நீலகிரியில் சில இந்த பக்கத்தில் வருது, அதாவது குன்னூர், கொடைக்கானல், இந்த மாதிரி நம்ம திண்டுக்கல் பகுதியில் இப்படி இருக்குது சொல்லுவோம் நம்ம. தென்மேற்கு பருவமழையில் தான் நமக்கு மழை பெஞ்சாதான் நிறைய டேம் பார்த்திங்கன்னா இந்த நீர்பிடிப்பு பகுதியில் வந்து நமக்கு நல்லாவே, இப்போ கோயம்புத்தூரான வால்பாறை பகுதியாக இருக்கட்டும், டேம்ஸ் இருக்குது, இப்போ அவலாஞ்சி, அப்பர் பவானி, இந்த டிஜைன் இருக்கட்டும், ஆர் இப்போ மழை பெய்கிற மொய்யார் கேட்ச்மெண்ட்டில் இருக்கிற நம்ம பவானி சாகர் டேமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழையில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 90% ஆஃப் த டைம் இது வந்து வடகிழக்கு பருவமழையான காற்றழுத்த பகுதி வந்து உள்நோக்கி சென்று இங்கே உள்ள டேம்ஸ் எல்லாம் மழை பெஞ்சு மழை கொடுக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மிக மிக குறைவாக தான் இருக்க போகுது. இப்போ அடுத்த 2-3 நாட்கள் இருக்கிற இந்த ஸ்பெல்லுக்கு அப்புறம் நம்ம ஒரு ட்ரை ஃபேஸ்க்கு திருப்பி போவோம். நான் சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, காவிரி நீர்பிடிப்பு பகுதியை எடுத்துக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பப்போ இந்த வெயில் காலையில் நல்லாவே வெயில் அடிக்கும். இன்றைக்கும் 38 டிகிரி வந்திருக்கு வெயில், மழை பெய்யுது. அப்போ அது காமன் தான். ஸோ பட் ஸ்டில் பிலோ நார்மலில் தான் நம்மளும் இருக்கிறோம், ரொம்பவே பிலோ நார்மலாக இருக்கும். ஸோ சராசரியை விட நமக்கு இப்போ வரைக்குமே நமக்கு இந்த டமால் டுமில் மழையே நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம். மற்ற உள் மாவட்டங்களுக்கும் அப்படி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சதர்ன் போர்ஷன், அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டம் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிரும். எல்னினோலையும் அவங்க எப்பயுமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. வட உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தான் கொஞ்சம் கஷ்டம்னு நான் பார்க்குறேன். வடகிழக்கு பருவமழை வரும்போது அப்படியே உல்ட்டா, நமக்கு வந்து எப்படி தென்மேற்கில் குறைவோ இருக்குதோ, இது வந்து அப்படியே ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது நான் 2015 எடுத்துக்கோங்க, 2023 எடுத்துக்கோங்க, எல்னினோ ஆண்டுகளில், அதுவும் ஒரு ஸ்ட்ராங் எல்னினோ ஆண்டுகளில் நமக்கு நிறைய மழை கிடைத்திருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இந்த தொடர்ந்து ஏதாவது ஒன்று மாட்டிக்கும், நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல 2-3 காற்றழுத்த பகுதி வந்து நல்லா நினச்சி நமக்கு மழை கொடுத்து விடும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை ஃபெயிலியர், தண்ணி பிரச்சனை அப்படின்றத மாதிரிலாம் கிடையாது. பட் கண்டிப்பாக காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போ தெரியாது, பட் நெக்ஸ்ட் சம்மர் வரும்போது கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வந்து நம்ம தெரியும். ஓகே சார், இப்போ இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ இந்த எல்னினோ கடந்த ஆண்டுகளில் இதற்கு முன்பு இருந்த எல்னினோக்களை விட இது கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கக்கூடிய மக்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சார் இந்த எல்னினோ பொறுத்த வரைக்கும்? எல்னினோன்றது டைரெக்டாக உங்கள் லைஃப் எப்படி தாக்கம், இன்னைக்கு எல்னினோ இருக்குது, ஓகே இன்னைக்கு மேகம், அப்படிலாம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு மழை பெஞ்சா நாளைக்கு நமக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வெயில் வரும், அடுத்த நாள் மழை பெய்யும், வெயில் வந்தால் மழை வரும், வெயில் இல்லைன்னா மழை இருக்காது. அந்த மாதிரி தான் நமக்கு பேட்டர்ன்ஸ் நம்மள மாதிரி சென்னை போன்ற மக்களுக்கு நம்ம பார்க்குறோம். எல்னினோ அப்படின்றது பொதுவாக என்னென்னா பசிபிக் கடலோட வெப்பநிலை, கடல் வெப்பநிலை சதுவாக பார்த்தீங்கன்னா வந்து சராசரியாக ஒரு 26-27 டிகிரி 27 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சராசரியோட 1 டிகிரி இருக்கும்போது அது நம்ம வந்து எல்னினோன்னு சொல்கிறோம். சராசரியோட வெப்பநிலை வந்து குறைந்திருந்தால் அது லானினான்னு நம்ம சொல்கிறோம். லானினாவில் பொதுவாக தென்மேற்கு பருவமழை அதிகமாக மழை கிடைத்ததை நம்ம பார்த்துருப்போம். இது கடந்த ஆண்டுகளை பார்க்கறதோடு நீங்கள் சொல்கிற மாதிரி இது சூப்பர் எல்னினோன்னு சொல்கிறாங்க, ஹிஸ்டாரிக்கல் எல்னினோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுவே வந்து 2 டிகிரி, இப்போ 2023 பார்த்தீங்கன்னா அப் டு 2 டிகிரி வரைக்கும் நமக்கு இருந்ததை பார்த்தா, 2015 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிகிரி வரைக்குமே போச்சு, 2-2.5 3 டிகிரி. அதை வந்து நம்ம சூப்பர் எல்னினோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி வரும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2015 வந்திருக்கு, 1997 வந்திருக்கு, 1982 வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பர் எல்னினோஸ். கடலோட வெப்பநிலை வந்து சராசரியை விட கிட்டத்தட்ட 2 டிகிரி to 3 டிகிரி வரைக்கும் அடிக்கும். ஹிஸ்டாரிக்கல் எல்னினோஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1877 இந்தியா இதில் வந்து நம்ம கேலண்டரில் வந்து மறக்க முடியாத ஒரு இயர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மில்லியன்ஸ் இறந்து போனாங்க. அப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ, அப்போ வந்து சராசரியை விட கிட்டத்தட்ட 3 டிகிரி மேலே வந்து எல்னினோ இருந்திருக்கிறத பார்க்குறோம். ஒரு கிரேட் ஃபெமைன், கம்ப்ளீட்டாகவே மான்சூன் ஃபெயிலியர் ஆகி எல்லா இடத்துலையுமே வந்து வறட்சி வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி அந்த ஒரு புவர் கண்ட்ரியில் அந்த மாதிரி நம்ம இல்லை. பட் ஸ்டில் நமக்கு இந்த இம்பேக்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் இல்லை, அடுத்த சம்மர் வரும்போது தான் நமக்கு நிஜமாலே இப்போ இருக்கிற தண்ணி வச்சுலாம் நம்ம மேனேஜ் பண்ணிடணும். பட் நெக்ஸ்ட் சம்மர் வரும்போது இந்த எல்னினோட தாக்கம் எப்படி இருக்குன்றது நமக்கு நிஜமாலே நிறைய இடத்துல நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம். தண்ணி பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் சேவியர் வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை உள் மாவட்டங்களுக்கும் சேர்ந்து கொடுத்துட்டா ஓரளவுக்கு நம்ம எஸ்கேப் ஆயிரும். ஸோ இந்த ஆண்டு நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் எல்னினோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 டிகிரி மேலே பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டுகளில் 150 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு எல்னினோ ஈவெண்ட் வந்ததே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மாடல்ஸ் வந்து அக்டோபர், நவம்பர், அந்த நம்ம டிசம்பர் டைமில் வந்து பீக் எல்னினோ நம்ம வர்றதை நம்ம பார்க்குறோம். எல்னினோ பொதுவாக ஒரு ஆண்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம்மர் அப்படி போகும்போது இப்போ டக்குன்னு வந்து அப்படியே நியூட்ரல் இயருக்கு வந்து அப்படியே லானினாக்கு பொதுவாக போய்விடும். ஸோ இந்த ஆண்டும் அடுத்த இயரோட ஸ்டார்ட்டுமே நமக்கு வந்து கடுமையாக இருக்கும். அதாவது எல்லாமே, அதாவது நான் ஒரு சைடு வெப்பம்,
ஒரு சைடு மழை வடகிழக்கு பருவநிலை, கடலோர மாவட்டங்களில் மழை, உள் மாவட்டங்களில் வறட்சி. ஸோ இந்த மாதிரி 3 பேட்டர்னும் பார்க்குறோம். அதுமாதிரி வெப்பம் நம்ம சொல்லும் போது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்குமே நமக்கு வந்து 38-32 டிகிரி, சில இடங்களில் 40 டிகிரி நம்ம வரதை பார்க்குறோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வந்துட்டோம். பட் இருந்தாலும் தொடர்ந்து அந்த வெப்பத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்னினோ ஆண்டுகளில் நமக்கு பொதுவாக எப்படி இருக்கும், இதை விட அடுத்த ஆண்டு எப்பயுமே எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்னினோ ஆண்டை விட எல்னினோலேருந்து அடுத்த ஆண்டு போகும்போது இன்னும் வெப்பம் அதிகரிக்கும். ஸோ அந்த எல்னினோவா டிகேவாயோ அந்த எல்னினோ அந்த டிகே ஆகுது பார்த்தீங்களா, எல்னினோ குறைஞ்சிக்கும். அப்போ எப்பயுமே இன்னும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சுடு தண்ணியில் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சுடு தண்ணியில் ஒரு பச்சை தண்ணி ஊற்றுங்க, அப்போ என்ன ஆகும், அந்த ஆவி அந்த ஹீட் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் தான். ஸோ எல்லாமே நேச்சரும் அதே தான். ஸோ எப்படி வந்து ஒரு எல்னினோ டிகே ஆகும்போது இட் வில் ரிலீஸ் லாட் ஆஃப் இன்னும் நமக்கு வந்து நம்ம ஆண்டுகளில் வெப்பம் அதிகமாகிடுச்சு பார்த்தோம். எப்படி 2015 வந்து எல்னினோ இருந்தது, 2016 நம்ம அதிகமான வெப்பம் பார்த்தோம். 1998 நம்ம ஹீட் வேவ் யாராலும் மறக்க முடியாது. 1997 நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் எல்னினோ இயர். பட் 1998 ஹீட் வேவ்ல நிறைய பேர் இந்தியாவில் இறந்து போனாங்க. ஆயிரக்கணக்கில் இறந்து போனாங்க. பர்டிகுலராக அந்த ஆந்திரா, ஒடிசா பகுதியிலலாம் கடுமையான வெப்பத்தில் இறந்து போனாங்க. அதே மாதிரி 2002 வந்து நமக்கு ஒரு வீக் எல்னினோ தான். அந்த 2003 வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வெப்பத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அந்த எல்னினோட எப்பயுமே அந்த அடுத்த ஆண்டு தான் வெப்பம் இன்னும் அதிகம். நம்ம இந்த ஆண்டே எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், அடுத்த ஆண்டு. பட் வறட்சி, அந்த வறட்சின்னு சொல்கிறது வந்து இந்த ஆண்டு மழை ரொம்பவே கம்மியாக நமக்கு இருக்கும் தென்மேற்கு பருவமழையில். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஈரோடு பகுதியில் மாவட்டம், கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்கள், அங்கே உள்ள ஐடல் பவர் பிளான்ட்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு உள்ள பவர் பிளான்ட்ஸ் எல்லாமே, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே சராசரியை விட மிக மிக குறைவான ஒரு ஸ்டோரேஜ் லெவலில் தான் நம்ம அந்த சீசன் முடியுதுன்னா நம்ம வந்து செப்டம்பர் 30 நம்ம சொல்லுவோம், குறைவாக முடியறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். கடலோர மாவட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எப்பயுமே எஸ்கேப் ஆகிவிடும். பட் கடலோர மாவட்டங்களில் பெரிய டேம்ஸ்லாம் இல்லை. ஸோ லக் இருந்தால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நமக்கு அந்த காற்றழுத்த பகுதிகளில் அப்படியே உள் மாவட்டங்களுக்கும் சென்று அங்கேயும் மழை கிடைக்கும், அந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ 1997 நிறைய உள் மாவட்டங்களுக்கும் மழையெல்லாம் கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் நமக்கு வந்து நல்லது. அதே மாதிரி ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்க வேண்டாம். 2023 பார்த்தீங்கன்னா அது கான்சன்ட்ரேட்டடாக இருந்தது. தென் தமிழகத்தோட பெரும் வெள்ளத்தை நம்ம பார்த்தோம். நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், அதே மாதிரி சென்னையில் நம்ம மிச்சாங் புயல் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ரெயின் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இல்லாமல் ஸ்ப்ரெட் ஓவர் அந்த 3 மாதமும் நமக்கு அப்படியே ஸ்டெடியாக ஒரு மழை பெஞ்சதுன்னா அதை நம்ம வெல்கம் பண்ணலாம். நிஜமெல்லாம் இது தேவை தான். பட் ஒரேடியாக பட் பேட்டர்ன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது, கடந்த ஆண்டு நம்ம இப்போ 24 நம்ம ஃபெங்கல் புயல் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி மிச்சாங் புயல் பார்த்துருக்கோம், 2023 ஃப்ளட், ஸ்லோ மூவிங் சிஸ்டம்ஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ அதாவது புயலாக இருக்கட்டும், காற்றழுத்த பகுதி எது வந்தாலுமே அப்படி நின்றுடுதுங்க. முன்னாடி இப்படி கிடையாது, அப்படியே கரையை கடந்து உள்ளே போயிடும். இப்போ அப்படி கிடையாது, ரொம்ப ஸ்லோ மூவிங் சிஸ்டம்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஸ்லோவாக மூவ் ஆகும்போது நிறைய ரெயின்ஃபால் டம்ப் ஆகிற பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டு தான் நான் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஒரு சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறோம். ஸோ லெட் அஸ் see. ஸோ மழையும் தேவை. ஸோ எல்னினோ பெரிய மழை வருதுன்னு நம்ம அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் மழை கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம மழை வரலன்னா இன்னும் மோசமாக, அட்லீஸ்ட் வெள்ளம்னாலும் ஒரு 2 நாட்கள் நம்ம வெள்ளம் இருந்து போயிடலாம். குடிக்க தண்ணி இல்லைன்னா அந்த 6-7 மாதம் நம்ம டெய்லியுமே நம்ம கஷ்டப்படுற வரைக்கும். ஸோ மழை தேவை. பட் இந்த மழை வரும்போது அந்த 2-3 நாட்கள் நம்ம எப்படி ப்ரிகாஷனாக இருக்கணும், மக்கள் வந்து ஹெவி ரெயின்ஸ் அப்போ எப்போல்லாம் என்னென்ன பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ளட் ஆகும்போது நீங்கள் வல்னரபிள் ஏரியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சால் இந்த இடத்துல தெரிஞ்சால் உங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி. ஸோ அவங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வந்து அந்த 2-3 நாட்கள் இல்லை 4-5 நாட்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு அந்த இதை ப்ரிகாஷனாக இருந்தால் அந்த மழையும் நம்ம தண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வறட்சிக்கு நம்ம நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய அவங்களோட இப்போ பேட்டர்ன்ஸ் அவங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு நமக்கு வந்து மேட்டூர் டேம்லேருந்து பெரிய அளவுக்கு தண்ணி இருக்காது. பட் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் இதே டெல்டா பகுதி மக்களுக்கு நிறைய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப பெஞ்சா அவங்க பயிர் அந்த டைமில் வந்து இது வரும். ஸோ அது பேலன்ஸ்ட் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இவ்வளவு நாள் தொடர்ந்து ஒரு காலநிலை மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதற்கு எப்படி நம்ம தயாராகணும்னு எளிமையாக மக்களோட ஒரு ஜாலியாக கனெக்ட் ஆகிற மாதிரியான பதிவுகளையும் விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எல்னினோ கமிட்டியிலையும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அரசோடு இணைந்து செயல்பட போகிறீங்க. இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.